ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? இது வந்து முருங்கைக்கீரை வாங்கினேன். முருங்கைக்கீரை எங்கேயுமே கிடைக்க மாட்டேதா. இது வந்து ஒரு கட்டு 20 ரூபா சொன்னாங்க. நல்லா கொழுந்து கீரையாக இருந்துச்சு. அதனால் ஒரு கட்டு வாங்கிட்டு இருந்தேன். தேங்காய் வந்து 40 ரூபா. தேங்காய் விலை தான் ரொம்ப அநியாயமாக இருக்குது. ரொம்ப விலை ஏறிட்டே போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த லெமன் வந்து 1/4 கிலோ 20 ரூபா. அதுவும் பரவாயில்ல அப்படின்னு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி இல்லை, இது சாதா பொன்னாங்கண்ணி. இந்த கீரை வந்து பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பூண்டு நச்சு போட்டு காஞ்ச மிளகா கூட 2 3 கிள்ளி போட்டு பண்ணுனா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. அப்புறம் இது பர்மா ஐட்டம், இது இலந்த பழம். இதில் விதை இருக்காது. இதில் நல்லா வெல்லம்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்களுக்கு பிடிச்சமானது, அது வாங்கினேன். அப்புறம் இது வந்து வெள்ளை சுதும்பு. இந்த மீன் வெள்ளை சுதும்பு வந்து நல்லா வறுத்தாவும் நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் வச்சு ரசம் வச்சு வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து குழம்பும் வைக்கலாம். அது கொஞ்சமாக அப்படியே ரொம்ப தண்ணியாக வைக்காமல் சீப்பியானா வச்சா இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், சுதும்பு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு கூறு 50 ரூபா சொன்னாங்களா, 12:30க்கு போனேன். அதனால் 150 ரூபா மீன் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. அதே போல் இது சங்கரா, நாட்டு சங்கரா. இது வந்து ஒரு கூறு 100 ரூபா சொன்னாங்க. இதுவும் 2 கூறு தான் இருந்துச்சு. அதனால் 2 கூறு 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. எப்போயுமே நம்ம மீன் கடைக்கெல்லாம் போனோன்னா அந்த லாஸ்ட்டாக போனோன்னா இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்கல்ல, கூட குறைய போட்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல. பாருங்கள், எல்லா சங்கரம் நல்ல புதுசாக இருக்குது. ஒன்றுமே வயிறு புதுங்கலை. இந்த மாதிரி இருந்தாவே மீன் நல்ல மீனுன்னு அர்த்தம் தான். அந்த நாட்டு சங்கரா குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.